நம்மை மட்டும் பாதுகாத்து ஆதரித்து நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையில் எங்களுடைய அன்பான வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் இந்த கால வேளையில் நாம் தியானிக்க நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் சங்கீதம் 55 22வது வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனங்களை பராமரித்து, தேவன் போஷித்து, ஆதரித்து, அன்பு காட்டி, அரவணைத்து நடத்தி நம்மை வந்திருக்கிறார். இந்த பூமியிலே பல நேரங்களிலே நாம் வாழ்விலே வருகிற கேள்விகள் அநேகம் உண்டு. அதிலே ஒன்று, என்னை ஆதரிப்பதற்கும் என்னை பராமரிப்பதற்கும் என்னை காத்து கொள்வதற்கும் யார் உண்டு என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகர் நம்மை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தம்முடைய வார்த்தையை தந்து நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில், இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதரவற்ற நிலைமைகளிலே இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ சிறு பிள்ளைகளை, எத்தனையோ முதியவர்களை, வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை, குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். யார் என்னை ஆதரிக்க முடியும், யார் எனக்கு ஆதரவாக இருந்து என்னை நடத்தி செல்ல முடியும் என்று சொல்லி ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் பலவிதமான கவலைகளோடும் பாரங்களோடும் இந்த பூமியிலே என்னை ஆதரிப்பதற்கு ஒருவர் இல்லையா என்று சொல்லி அங்கலாய்க்கிற உள்ளங்கள் ஏராளம் ஏராளம் உண்டு. இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவர் ஆதரிக்கிறவராக, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக, நமக்கு நல்ல அடைக்கல பாறையாக, கேடகமாக நமக்கு இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அவர் ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார், விடுவிக்கிற நல்ல தேவனாக நமக்கு இருக்கிறார். பரிசுத்த வேதாகம் முழுவதும் தேவன் எப்படிப்பட்ட நிலைமைகளிலே இருந்த ஜனங்களை, அவரை நம்பின விசுவாச மக்களை, அவரை நம்பின பரிசுத்தவான்களை, அவரை நம்பின வேதாகம பக்தர்களை, குடும்பங்களை, ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை அந்த நாட்களிலே எவ்விதமாய் ஆதரித்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலும் தேவன் நம்மை ஆதரிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் ஆதரவற்றவர்கள் என்று உணர்கிற அந்த வேளையிலே கலங்கி போகாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து அதை வாசித்து அதை தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை நீங்கள் அறிய முடியும். இந்த நாளிலும் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுவது, அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் ஆதரிக்கிற நல்ல தேவனாக நமக்கு காணப்படுகிறார். தேவன் நம்மை ஆதரித்து நடத்துகிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 146:9 வாசிக்கிறோம், அவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. திக்கற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக,
மனம் நொந்தவர்களாக, கலங்கினவர்களாக, துக்க இருதயத்தோடு சோர்ந்து போனவர்களாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் ஆதரிக்கிறவராக, அவர் எப்பொழுதும் நம்மை தேற்றுகிறவராக நமக்கு ஆண்டவர் காணப்படுகிறார். சங்கீதம் 71:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தாயின் கற்பத்திலே நான் இருந்த பொழுது உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்லி சங்கீதக்கார பக்தன் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளே தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மை ஆதரித்தார் என்று நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது, கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, வருகிற காலங்களிலும் வருங்காலங்களிலும் நாளை தினத்திலும் கர்த்தர் நம்மை எல்லாவிதமான தீங்குகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து ஆதரிக்கிற நல்ல தேவனாக நமக்கு காணப்படுகிறார். ஆகையினாலே தாயின் கருவில் நாம் இருந்த பொழுது நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் ஆண்டவரே, ஆகையினால் தான் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பது உம்முடைய ஆதரவில் என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நன்றி மறவாதபடி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமாய் நம்மை தாங்கும். 2 சாமுவேல் 22:19 சங்கீதம் 18:19 சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். எனக்கு விரோதமாக பலர் எழும்பினார்கள், பல சத்துருக்கள் வந்தார்கள், ஆனாலும் நான் விழுந்து போகாதபடி, நான் தள்ளுண்டு போகாதபடி கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி அங்கே பக்தன் அறிக்கை பண்ணுகிறார். இந்த காலவேளையிலும் கூட நாம் தள்ளுண்டு போகாதபடி, நாம் விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை ஆதரித்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிற அவருடைய பலத்த அந்த ஆதரிக்கிற கரத்தை இந்த காலவேளையிலே நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் கண்டு சந்தோஷப்படுவோம். வேதாகம் முழுவதும் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் விரும்புகிற வேளையிலே ஏசாவினிடத்திலே அதை சொல்லுகிறான், நான் மரிக்கும் முன்பதாக நான் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை ஆதரிக்கவும் நல்வார்த்தைகளை சொல்லவும் நீ எனக்கு பிரியமானதை சமைத்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது ஏசா அவன் ஓடி வனத்திற்கு ஓடி அங்கே வேட்டையாடி வருவதற்குள்ளாக இந்த யாக்கோபு தன் தாயின் சொல்லை கேட்டு அவன் தகப்பனுக்கு ஏற்ற ஆகாரத்தை தாயின் மூலமாக செய்யப்பட்டு கொண்டு வந்து தகப்பனிடத்தில் கொடுத்து ஆசீர்வாதங்களை வாங்கி கடந்து போகிறான். ஏசா இப்பொழுது வருகிறான். வந்து, தகப்பனே, நீர் சொன்னபடி நான் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறேன், நீர் மரணமடைய முன்பதற்காக என்னை ஆசீர்வதித்து என்னை ஆதரிக்கிற வார்த்தைகளை சொல்லும் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்ட பொழுது அவன் ஈசாக்கு சொல்லுகிறார், மகனே, உன் சகோதரன் என்னை ஏமாற்றி உன்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டான். நான் அவனை திராட்சரசத்திலும் ஆகாரத்திலும் அவனை ஆதரித்தேனே, உனக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கே ஈசாக்கு முறையிடுகிறதை வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே ஆதரிக்கிறவர்கள் ஒருவரை அல்லது இருவரை சிலரை மாத்திரம்தான் ஆதரிக்க முடியும். ஆனால் தேவாதி தேவனோ அன்றைக்கு ஏசா மனம் நொந்து அழுகிறவனாய் காணப்பட்டான். தகப்பனே, என்னை நீர் ஆதரிக்கவில்லையே, எனக்கு ஆசீர்வாதங்களை தரவில்லையே என்று சொல்லி அவன் மனங்கசந்து அழுகிறவனாய் மாறினான். காரணம், அவன் ஆசீர்வாதங்களை சிரேஷ்ட உத்தரபாகத்தை ஒரு நாளிலே தேவன் தந்த ஆசீர்வாதங்களை நிர்விசாரப்படுத்தினபடியினாலே அங்கே இந்த நிர்பந்தமான சூழ்நிலை வந்தது. அவனை ஆதரிக்கக்கூடிய அந்த தகப்பனுடைய வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கடந்து வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதர்கள் ஒருவேளை நம்மை ஆதரிப்பேன் என்று சொல்லி, காப்பாற்றுவேன் என்று சொல்லி, அரவணைப்பேன் என்று சொல்லி உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் தேவாதி தேவனோ நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்பு அங்கே தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அங்கே குழியிலே கிணற்றிலே தூக்கி போடப்பட்டு அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு
அங்கே ராஜாவாக அவன் அமர்ந்திருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் அங்கே போகிறார்கள். போகும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லுகிற யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய ஜீவனை நான் அழிப்பதற்காக அல்ல, நீங்கள் என்னுடைய ஜீவனை அழிப்பதற்கும் என்னை ஆதரவற்றவனாக மாற்றி போட்டீர்கள். ஆனால் தேவனோ உங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக ஆதரிப்பதற்காக தேவன் உங்களை எனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக இந்த எகிப்து தேசத்திற்கு வரப்பண்ணினார் என்று சொல்லி, எதற்காக? உங்களை ஆதரிப்பதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளை யாரை கொண்டாவது ஆண்டவர் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த தேசத்திலும் எந்த இடங்களில் இருந்தாலும் தேவன் நம்மளை ஆதரிக்கிறதற்கு போதுமானவராயிருக்கிறார். அந்த ஆதரிக்கக்கூடிய ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறவராயிருக்கிறார். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. வேத புஸ்தகத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். எசேக்கியாவின் நாட்களிலே எசேக்கியாவுக்கு விரோதமாக அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக சனகரிப்பு ராஜா புறப்பட்டு வந்த பொழுது அவனுடைய வார்த்தை எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேசத்திற்கு நான் ஆதரவாக இருப்பேன். நான் அந்த சனகரிப்பு ராஜாவுடைய கைக்கும் அவனுடைய சேனைக்கும் உங்களை தப்புவித்து இந்த தேசத்திற்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னது மாத்திரமல்ல, எசேக்கியா தீர்க்கதரிசி வியாதிப்பட்ட பொழுது நான் உனக்கு 15 ஆண்டுகளை உனக்கு கூட்டி தருகிறேன் என்று சொல்லி, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே எசேக்கியாவை தேற்றி ஆற்றுகிறதை வேதம் சொல்லுகிறது. அதே ராஜாவின் இடத்தில் 2 நாளாக 32:22 சொல்லுகிறார். அங்கே அவனுடைய நாட்களிலே சுற்றுப்புறத்தாருடைய அந்த எல்லா விதமான அந்த விக்கினங்களுக்கும் எல்லா விதமான துற ஆலோசனைகளுக்கும் சுற்று தேசத்தாருடைய யோசனைகளுக்கும் கர்த்தர் எசேக்கியா ராஜாவையும் இஸ்ரவேல் மக்களையும் யூத ஜனங்களையும் ஆண்டவர் அன்றைக்கு ஆதரித்து ஆண்டவர் நடத்தி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு தீர்க்காயுசை கூட்டி கொடுத்து நம்முடைய பலவீனங்களை மாற்றி கொடிய நோய்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை நடத்துவதற்கும் இந்த தேசத்தில் நம்மை நிலைநிறுத்துவதற்கும் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. வேதாகமம் முழுவதும் வேதாகம பரிசுத்தவான்களுக்கும் வேதாகம குடும்பங்களுக்கும் அவரை விசுவாசித்த அனைத்து மக்களுக்கும் தேவன் ஆதரவாக காணப்பட்டார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் முதலில் வாசித்தபடி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆண்டவருடைய சமூகத்தில், மனிதனிடத்தில் அல்ல, மனித சமூகத்தில் அல்ல, தெய்வ சமூகத்தில் உங்கள் பாரத்தை வைக்கும் பொழுது, உங்கள் பாரத்தை இறக்கி வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை ஆதரித்து நடத்தக்கூடியவராயிருக்கிறார். வேதம் முழுவதும் அதைத்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:18 இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்து நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நடத்தினது மாத்திரமல்ல, ஆதரித்து நடத்தினார். அதுதான் ஆண்டவரிடத்தில் உள்ள ஒரு விசேஷமான குணம். இன்றைக்கும் கூட நம்மை ஆண்டவர் ஆதரித்து நடத்தி வந்திருக்கிற பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். யோபு அங்கே எல்லாவற்றையும் இழந்து அவன் தவிக்கிற வேளையிலே புலம்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது. யோபு 36:17 நியாயமும் நீதியும் உம்மை நடத்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய நீதியின் வசனங்கள், நீதியின் வழிகள், சத்திய பாதைகள் நம்மை ஆதரித்து நடத்துவதற்கு ஒன்றுமில்லை. எல்லாமே நான் இழந்து விட்டேன், இனி நான் வாழ்வதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது? நம்பிக்கையற்று போகிறது, சூழ்நிலைகள் எனக்கு அனுகூலமாக இல்லையே, எங்களுக்கு அனுகூலமாக இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நியாயத்திலும் நீதியிலும் நம்மை ஆதரித்து நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சங்கீதம் 20:2 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உமது ஜெபத்தை கேட்டு உம்மை ஆதரித்து நடத்துவாராக. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை ஆதரித்து நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு கர்த்தர் நம்மை ஆதரித்து நடத்துகிறதை நாம் உணர முடியும். அது மாத்திரமல்ல, சிருஷ்டிப்பின் தேவன் மனுஷனுக்கு எல்லா விதமான மிருக ஜீவன்களுக்கும் புல் பூண்டுகளை உண்டு பண்ணின
ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரத்தையும் இந்த பூமியில விளைவிக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 104:15 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஆதரிக்கிற ஆகாரத்தையும் கர்த்தர் நமக்கு விளைவிக்கிறவராக ஆண்டவர் காணப்படுகிறார். வேதம் அதைத்தான் நமக்கு கூறுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார் ஆதியாகமம் 18:15 யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக யோசேப்பு தகப்பனிடத்திலே கொண்டு வரும் பொழுது அந்த பிள்ளைகளை தன் கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் என்னை ஆதரித்து வந்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக, உங்களை மிகுதியும் பழகி பெருகு பண்ணுவாராக என்று சொல்லி தான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த முதிர் வயது வரை மட்டும் உங்களை பார்க்கும் மட்டும் என்னை ஆதரித்து ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரூத் 2:20 சொல்லுகிறது, ஆதரிக்கிற சுதந்திரவாளி நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியாக இருக்கிறார். 4:15 சொல்லுகிறது, முதிர் வயதிலும் உன்னை ஆதரிக்க கடவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே பெற்றோர்களை வளர்த்து பராமரித்து சீராட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளைகள் இன்றைக்கு தங்கள் பெற்றோர்களை முதிர் வயதான நாட்கள் வரும் பொழுது அவர்களை அனாதையாக அநாத ஆசிரமங்களிலே விடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் உன்னை அவர் ஆதரிப்பார் என்று சொல்லி ஏசாயாவில் வாசிக்கிறோம். இம்மட்டும் நான் உன்னை ஏந்தினேன், சுமந்தேன், தாங்கினேன், இன்னும் உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனபடியினாலே கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியைப் போல நமக்கு ஆதரவாக இருப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆனபடினால் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த ஊழிய பாதையிலே தேவன் அழைத்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் ஆதரித்து ஆண்டவர் போஷித்து அறியாத ஜனங்கள் மத்தியிலே வந்த பொழுதும் தேவன் ஜனங்களை அனுகூலமாய் மாற்றி சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி ஆதரித்து எத்தனையோ ஆதரவற்ற சூழ்நிலைகள் வந்த பொழுது மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட பொழுது தேவன் அடைக்கலமாக ஆதரவாக எங்கள் வாழ்க்கையில் இருந்தார். விசேஷமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருமணமாகி 31வது ஆண்டை கர்த்தர் காண கிருபை செய்தார். இந்த 31 ஆண்டுகளும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக ஆதரிக்கிறவராக எங்களுக்கு போதுமானவராக கர்த்தர் இருந்தார். எத்தனையோ மேடுகள், எத்தனையோ பள்ளங்கள், வியாதிகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், நிந்தனைகள், அவமானங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஜீவன் போய்விடும், உயிர் போய்விடும் என்றதான் நிலைமைகள் வந்தபோதும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாதபடி அவர் ஆதரவாக ஆதரிக்கிறவராக சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக அந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்தவராக தப்புவித்தவராக எங்களை ஆதரித்த தேவன், நாங்கள் ருசித்திருக்கிற ஆண்டவர் எங்களை ஆதரிக்கிறவராக கடந்த நாட்களில் இருந்தார், இப்பொழுது இருக்கிறார், இனிமேலும் அவர் இருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை இந்த சாட்சிகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் ஆண்டவர் இம்மட்டும் ஆதரித்ததை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இனிமேலும் கர்த்தர் நம்மை ஆதரித்து நடத்துவார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனபடியினாலே கர்த்தர் யாரோடு இருப்பார்? சங்கீதம் 54:4 சொல்லுகிறது, அவரை ஆதரிக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஆதரிக்கப்படுவது மாத்திரமல்ல, நாம் ஆதரிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் ஆறுதலாய் இருப்பது மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேகர் ஆதரிக்கப்படத்தக்கதாக தேவன் விரும்புகிறார், நம்மளோடு இருக்க தேவன் விரும்புகிறார். நாம் மற்றவர்களை ஆதரிப்போம் என்று சொன்னால், மற்றவர்களை தேவனுடைய வார்த்தையினாலே அன்பினாலே தேவனுடைய சமாதானத்துக்குள்ளே அடைக்கலத்துக்குள்ளே அவர்களை ஆதரிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளோடு கூட ஆண்டவர் இருப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் 2:18 சொல்லுகிறது, தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல், ஆதரிக்கிற கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொள்ளாமல்
மாயமான ஆராதனையிலும் மாயமனமான வார்த்தைகளிலும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆதரிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ரோமர் 16:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அங்கே ஊழியம் செய்த சகோதரியே அங்கே குறிப்பிடுகிறார், சாட்சியாக அவள் அநேகருக்கு ஆதரவாக இருந்தாள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நம்பும் பொழுது, கர்த்தரிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மை ஆதரித்து நடத்தின தேவன், இனிமேல் நடத்த போதுமானவராக இருக்கிற தேவன் இன்னும் அநேகருக்கு நாம் ஆதரவாக இருக்க, அடைக்கலமாக இருக்க, தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் பாதுகாப்பு கொடுக்கிற தேவனுடைய கரத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வரத்தக்க தேவன் உங்களை ஆதரிக்கிறவர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பிரதிபலிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம் மூலமாக ஆதரவற்ற அநேக பிள்ளைகளுக்கு தேவன் ஆதரவாக இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை அவர்களை இந்த பூமியிலே ஒரு திடமுள்ளவர்களாக, பலமுள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வைப்பதற்கு அந்த வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தும், அவர்களை தேற்றும், அவர்களை பலப்படுத்தும். ஆகையினால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். என்னை ஆண்டவர் ஆதரித்த ஆண்டவர், என்னை அளவுக்கு தப்பிவித்த ஆண்டவர், என்னை நோய்க்கு தப்பிவித்து ஆதரித்த ஆண்டவர், இந்த உலகத்தின் எல்லா கண்ணீருக்கும் வேதனைகளுக்கும் என்னை தப்பிவித்து ஆதரித்த ஆண்டவர், என்னை போல அநேகரே ஆதரிக்க வேணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் மூலமாக, நம் மூலமாக தேவன் அவர்களை தம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து ஆற்றி தேற்றி ஜீவனுள்ள சாட்சிகளாக தேவன் மாற்றுவார். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த கால வேளையிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இருதயத்திலே பதித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவன். அவருடைய சமூகத்திலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் ஆதரிப்பார், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் கால வேளையிலே உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறீர் என்று இன்றைக்கும் நீர் உறுதிப்படுத்தி இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் ஆதரவற்றவர்களாக இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட பொழுது, தள்ளப்பட்ட பொழுது நீர் எங்களை தூக்கி நிறுத்தி, நான் இருக்கிறேன், நான் உன்னை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆதரித்து எங்களை மட்டுமாக ஜீவனோடு சுகத்தோடு சாட்சியாக வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆதரிப்பீராக. நீர் ஆதரிக்கிறீர் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேதனையோடும் கலக்கங்களோடும் நம்பிக்கை இழந்து இருக்கிற மக்களுக்கு நீர் ஆதரிக்கிறீர் என்ற வார்த்தை அவருடைய இருதயங்களிலே ஆழமாய் பதிவதாக, அந்த வார்த்தை அவர்களை தேற்றும்படியாக, கண்ணீரை துடைக்கும்படியாக நம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும், எல்லா நெருக்கடிகள் மத்தியிலும், நிர்பந்தமான இந்த காலங்களிலும் கர்த்தர் எங்களை ஆதரிக்கிறவராக நீர் இருக்கிறீர் என்ற அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு திடமுள்ளதாக இருப்பதற்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நடத்தின ஆண்டவர், ஊழியக்காரர்களாய் எங்களை ஆதரித்த ஆண்டவர், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆதரித்து இன்னும் அநேகருக்கு நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நீர் ஆதரிக்கிறீர் என்ற அந்த சாட்சிகளை அநேக ஜனங்கள் கேட்டு அவர்களும் உம்முடைய ஆண்டவரே அந்த ஆதரவுக்குள்ளே, ஆண்டவரே உம்முடைய அரவணைப்புக்குள்ளே, உம்முடைய பராமரிப்புக்குள்ளே கடந்து வர நாங்கள் இந்த பகற்காலங்களிலே வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா கனமும் மகிமையும் துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. பாரத்தை வைத்துவே கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார்,
அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட அடவிட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.